என்னது மணி சாயங்காலம் 5 ஆயிடுச்சா? அப்ப மேரத்தானு கோவா பிளான் எல்லாம் போச்சா? The next day. நான் லோவலே கோவா போறேன்னு சொல்லிட்டு கவுண்ட் அடிச்சுட்டு தூங்கிட்ட போல. எப்படிடா வாழு இப்படி ஒழட்டி விட்டுட்டு எதுவுமே நடக்காம இருக்கு, கேஷுவலா இருக்கு. யாரு நானா? நீ தான்டா. சரி விடு. என்ன ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா போட்டிருக்கு? நிஜமாவே கோவா கிளம்பிட்டியா என்ன? நான் எதுக்குடா கோவா வரைக்கும் போனோம்? இங்க நம்ம மொராய் சிட்டிலே கோவா லெவல்ல மொராய்ஸ் டிஜே நைட் நடக்குதுடா. அங்க போய் மஜா பண்ண போறேன். அப்படியா? கோவா லெவல்ல அப்படி என்னடா பண்ண போறாங்க? ఇక్కడ చూడుకన్నా டிஜே பார்ட்டி, கேம்ப் ஃபயர், கிட்ஸ் பிளே ஏரியா, ஃபுட் கோர்ட், ஃபயர் ஒர்க் அப்படி இப்படின்னு மஜாவா இருக்க போகுது. மியூசிக்கே நிப்பாட்டாம ஆடிட்டே இருக்கலாம். அப்போனா ரேட்டும் பயங்கரமா இருக்குமே. அதுதான் இல்ல, டிசம்பர் 15க்குள்ள போனீங்கன்னா வெறும் 200 தான். லிமிடெட் டிக்கெட் தான் இருக்கு. சீக்கிரம் புக் பண்ணிக்க. கிடைக்காதே நான் பொறுப்பு இல்லை. நம்ம மேரத்தான்ல ஓல்ட்னதுக்கு மன்னிச்சுக்கடா. வா போய் டிஜே நைட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரும். அடே ரிவெஞ்ச் எடுத்து பாத்திருக்கியா? நான் போய் வாங்கிட்டே வந்துட்டேன். இப்பழுது கிளவி மாதிரி கூட்டிட்டு போய் டிக்கெட் எடுத்துடா. மழை பெஞ்சு இப்போ டிஜே கேன்சல் ஆச்சுன்னா என்ன செய்வேன்? வயிறு எரியாதரா. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கப்புள், சிங்கிள் எல்லாரும் போறாங்க. மழை பெஞ்சாலும் என்னாலும் டிஜே கேன்சல் பண்ண மாட்டாங்களா? இருந்தாலும் கோவாலி நீ புல்லா ரிவெஞ்ச் இருப்பா எதிர்பார்க்கவே இல்லடா. என்னடா நீ இப்படியே புலம்பிட்டே நான் போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன். வரட்டாம மேடு வரும்.